25 ஆண்டுகளுக்கு பிறகு பீகார் காணும் புதிய முதலமைச்சர். நிதிஷ்குமாருக்கு எதிராக சபதம் ஏற்று தலைப்பாகை கட்டியவர். இந்தியாவில் 25 வயதிலேயே அமைச்சராகி வயது போதாமையால் பதவி விலகியவர். பல கட்சிகளுக்கு பயணம் போன பாரம்பரிய அரசியல்வாதி. பீகார் அரசியலின் புதிய அத்தியாயம். யார் இந்த சாம்ராஜ் சௌத்ரி? பீகார் அரசியலில் மீண்டும் ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அரசியல் நகர்வுகளின் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சாம்ராஜ் சௌத்ரி பீகாரின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். பீகார் முதலமைச்சர் என்றாலே நிதிஷ்குமார் தான் என்று இருந்த நிலையை மாற்றியிருக்கிறார் சமூக ரீதியான செல்வாக்கும் ஆளுமையும் கொண்ட தலைவராக பார்க்கப்படும் சாம்ராஜ் சௌத்ரி. இவர் கடந்து வந்த பாதை சுவாரஸ்யங்களால் ஆனது. சாம்ராஜ் சௌத்ரி ஒன்றும் அரசியலுக்கு புதியவர் அல்ல. அவர் பிறக்கும் போதே அவர் வீட்டில் அரசியல் இருந்தது. பீகார் அரசியலில் தவிர்க்க முடியாத பெயர் என்றால் அது சகுனி சௌத்ரி. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான இவர் பீகார் அரசியலின் ஜாம்பவான் என்று பெயர் எடுத்தவர். சுயேட்சையாக களமிறங்கி காங்கிரஸ், சமதா கட்சி, ஆர்ஜேடி, ஜேடியு, இறுதியாக பாஜக என்று பல கட்சிகளில் கோலோச்சினார். பீகார் சட்டசபையில் பல முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்துள்ளார். அவருக்கு 1968 நவம்பர் 16 அன்று முங்கர் மாவட்டம் லக்கன்பூர் கிராமத்தில் பிறந்தவர்தான் சாம்ராஜ் சௌத்ரி. பீகாரில் பெரும்பான்மை எண்ணிக்கை உள்ள குஷ்வாகா சமூகத்தில் பிறந்தவர் சாம்ராஜ் சௌத்ரி. சிறுவயது முதலே அரசியல் சூழலில் வளர்ந்தார். தந்தையின் அரசியல் நிழலில் வளர்ந்த சாம்ராஜ் சௌத்ரிக்கு இயல்பாகவே அரசியல் ஞானமும் மக்கள் செல்வாக்கும் இளமை காலத்திலேயே கைகூடியது. ஆனாலும் தனக்கென்று தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற துடிப்பும் அவரிடம் நிறைய இருந்தது. இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சுவாரஸ்யமான தொடர்பு ஒன்று உண்டு. அது இவரது கல்லூரி படிப்பு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தான் தனது முதுகலை பட்டத்தை பெற்றுள்ளார் சாம்ராஜ் சௌத்ரி. அண்மையில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது கூட அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இவரது பட்டப்படிப்பு போலியானது என்று சர்ச்சையை கிளப்பியது நினைவிருக்கும். சாம்ராஜ் சௌத்ரியின் அரசியல் பிரவேசம் ஒரு புயலைப் போல இருந்தது. 1990 அரசியலுக்குள் நுழைந்த சாம்ராஜ் சௌத்ரி ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார். தீவிர அரசியலில் ஈடுபட்ட அவர் 1999 பர்பத்தா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போதே பீகாரின் விவசாய அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். வெறும் 25 வயதிலேயே அவர் ராப்ரி தேவியின் அமைச்சரவையில் விவசாய அமைச்சராக பொறுப்பேற்றார். இது இந்திய அரசியலிலேயே மிக இளம் வயதில் அமைச்சர் பதவியை அலங்கரித்தவர்களில் ஒருவராக அவரை மாற்றியது. இருப்பினும் அவரது வயது குறித்த சர்ச்சைகள் அப்போது எழுந்தன. அவர் அமைச்சராக பதவியேற்க தேவையான குறைந்தபட்ச வயதான 25 அடையவில்லை என ஒரு சர்ச்சை எழுந்தது. அதன் காரணமாக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது. ஆனால் அந்த தொடக்கமே அவர் பீகார் அரசியலில் முக்கிய திருப்பு முனையாக அமையப் போகிறார் என்பதற்கு கட்டியம் கூறியது. சாம்ராஜ் சௌத்ரியின் அரசியல் பயணம் ஒரே நேர்கோட்டில் அமையவில்லை. அவர் தனது கொள்கைகளுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் பல்வேறு கட்சிகளில் பயணித்துள்ளார். லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியில் இருந்து தனது அரசியல் வாழ்வை தொடங்கினார். அங்குதான் அவர் அமைச்சராகும் வாய்ப்பை பெற்றார். ஆனால் அதன் பின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்து நிதிஷ்குமாரின் தலைமையை ஏற்றார். 2014 நிதிஷ்குமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் அங்கிருந்தும் வெளியேறினார். 2018 பாஜகவில் இணைந்தார். அதுதான் அவரது அரசியல் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. பாஜகவில் இணைந்த பிறகு சௌத்ரியின் வளர்ச்சி மிக வேகமாக இருந்தது. கட்சியில் இணைந்த குறுகிய காலத்திலேயே அக்கட்சியின் மேலிடத்தின் நம்பிக்கையை பெற்றார் சாம்ராஜ் சௌத்ரி. பீகாரில் பாஜகவை வலுப்படுத்தவும் குறிப்பாக ஓபிசி வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் இவர் ஒரு முக்கிய கருவியாக செயல்பட்டார். இதன் விளைவாக அவர் பீகார் மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு நிதிஷ்குமாருக்கு எதிராக அவர் மேற்கொண்ட அரசியல் போராட்டங்கள் மிக தீவிரமானவை. சாம்ராஜ் சௌத்ரியை பற்றி பேசும்போது அவர் தலையில் கட்டியிருக்கும் அந்த வண்ணமயமான தலைப்பாகையை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. இதற்கு பின்னால் ஒரு அரசியல் வைராக்கியம் ஒளிந்திருக்கிறது. 2022 பீகாரின் பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக அமர்ந்தது.
அப்போது அதன் தலைவர் சாம்ராட் சௌத்ரி. அந்த ஆண்டு நடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆர்ஜேடியுடன் கைகோர்த்து கூட்டணியில் இருந்து விலகினார். இதனால் கடும் கோபமடைந்த சாம்ராட் சௌத்ரி ஒரு சபதம் செய்தார். நிதிஷ்குமாரை முதலமைச்சர் பதவியில் இருந்து தூக்கி எறியும் வரை நான் இந்த தலைப்பாகையை கழற்ற மாட்டேன் என்று கூறி தலையில் காவி தலைப்பாகையை அணிந்து கொண்டார். சாம்ராட் சௌத்ரியின் இந்த சவால் பீகார் அரசியலில் பேசுபொருளானது. அவர் சென்ற இடமெல்லாம் அந்த தலைப்பாகையுடனேயே காட்சியளித்தார். ஆனால் அரசியல் என்பது விந்தையானது. இன்று அதே நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். 22 மாதங்கள் தலைப்பாகையுடன் இருந்த சாம்ராட் சௌத்ரி அதன் பின் ஜனவரி 2024 தன் சபதத்தை முடித்துக் கொண்டு தனது தலைப்பாகையை அயோத்தி ராமர் பாதத்தில் சமர்ப்பித்தார். அதே நிதிஷ்குமார் ஆட்சியில் துணை முதலமைச்சராகவும் ஆனார். அவருக்கு நிதி, மருத்துவம், பஞ்சாயத் ராஜ், ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட முக்கிய துறைகள் கொடுக்கப்பட்டன. பீகார் முதலமைச்சராக 25 ஆண்டு காலம் இருந்தவரை பதவியில் இருந்து நீக்குவேன் என்று சபதமிட்ட சாம்ராட் சௌத்ரி தான் இன்று அம்மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். இவரை ஏன் பாஜக தேர்ந்தெடுத்தது? பீகார் அரசியலில் சாதி ஒரு முக்கிய காரணி. சாம்ராட் சௌத்ரி குஷ்வாகா சமூகத்தைச் சேர்ந்தவர். பீகார் மக்கள் தொகையில் கணிசமான பங்கை கொண்டுள்ள இந்த சமூகம் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளது. நீண்ட காலமாக லவ் குஷ், அதாவது குர்மி மற்றும் குஷ்வாகா கூட்டணி நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக இருந்தது. அந்த வாக்குகளை பாஜக பக்கம் இழுப்பதில் சாம்ராட் சௌத்ரி முக்கிய பங்காற்றுகிறார். அவரை மாநில தலைவராக்கியதன் மூலமும் துணை முதலமைச்சராக்கியதன் மூலமும் பாஜக இந்த சமூகத்திற்கு ஒரு வலுவான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் அடுத்து வரும் தேர்தல்களில் பாஜக தனது செல்வாக்கை அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கிறது. சாம்ராட் சௌத்ரியை பாஜக தேர்ந்தெடுத்ததை பற்றி பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் ராப்ரி தேவி கூறும்போது, பாஜக தங்களது முதன்மையான வாக்கு வங்கியான பனியாஸை கைவிட்டுவிட்டு குஷ்வாகா சமூகத்தின் மீது கவனம் செலுத்த தொடங்கிவிட்டது என்று சொன்ன விமர்சனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு இணையாக ஒரு பலமான தலைவரை முன்னிறுத்த வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருந்தது. அதற்கு சாம்ராட் சௌத்ரி சரியான தேர்வாக அமைந்தார். அவரது ஆக்ரோஷமான பேச்சுகளும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமும் பாஜக மேலிடத்தை கவர்ந்தது. சாம்ராட் சௌத்ரி சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட. அவர் பஞ்சாயத் ராஜ் அமைச்சராக இருந்தபோது கிராமப்புற வளர்ச்சியில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்வதிலும் அடிமட்ட தொண்டர்களோடு தொடர்பில் இருப்பதிலும் அவர் வல்லவர். பாஜக அவரை முன்னிறுத்துவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் அவரது ஆக்ரோஷமான அரசியல் அணுகுமுறை. லாலு குடும்பத்தின் அரசியலை விமர்சிப்பதில் அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை. அதே சமயம் கூட்டணி கட்சிகளோடு இணக்கமாக செயல்படும் பக்குவத்தையும் அவர் வளர்த்து கொண்டிருந்தார். பாஜக நினைத்தது வீண் போகவில்லை என்பதை காட்டும் வகையில் பீகார் மாநிலத்தின் முதல் பாஜக முதலமைச்சராக இன்று பதவியேற்றிருக்கிறார் சாம்ராட் சௌத்ரி. நிதிஷ்குமாருக்கு கௌரவமான அரசியல் ஓய்வை தர வேண்டும் என்று முடிவெடுத்த பாஜக அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கி பீகாரில் தனது புதிய அத்தியாயத்தை இளம் முதலமைச்சரான சாம்ராட் சௌத்ரி மூலம் தொடங்கி இருக்கிறது. தற்போது முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சாம்ராட் சௌத்ரிக்கு முன்னால் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது, பீகாரின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது மற்றும் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் வெற்றியை தேடித் தருவது என பல பொறுப்புகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நிதிஷ்குமார் போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர்களை சமாளித்து ஆட்சியை தக்க வைப்பது அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதேபோல் பீகாரில் பிரதானமாக உள்ள தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடியையும் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு சாம்ராட் சௌத்ரி முன் நிறுத்தப்பட்டுள்ளது. தன் கையில் பீகாரின் வருங்கால வளர்ச்சி, பாஜகவை உறுதியாக நிறுவும் பொறுப்பு, தனது அரசியல் வாழ்க்கையும் கவனித்துக் கொள்ளும் கடமை என மூன்றையும் வைத்திருக்கும் சாம்ராட் சௌத்ரி என்னென்ன செய்ய போகிறார்? பொறுத்திருந்து பார்ப்போம்.